ஏர் இந்தியா விமானம் வெடித்துச் சிதறியதற்கு இதுதான் காரணமா? முன்னாடியே இப்படி ஆகும்னு சொல்லிருக்காங்க. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணித்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய 3 நிமிடங்களில் சரியாக டேக் ஆஃப் ஆகாமல் மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான கட்டிடத்தின் மீது மோதி வெடித்துச் சிதறியது. இந்த சம்பவம் தற்போது இந்தியாவையே உலுக்கி போட்டுள்ளது. 242 பயணிகளுடன் பயணித்த இந்த விமானம் எப்படி விபத்தில் சிக்கியது? இதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்? நேற்று மதியம் சரியாக 1:17 மணிக்கு அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான AI-171 என்ற விமானம் புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த விமானத்தில் பயணிப்பதற்காக 230 பயணிகள் டிக்கெட் புக் செய்திருந்தார்கள். இந்த விமானத்தை இயக்க 2 விமானிகளும் விமானத்தின் உள்ளே உள்ள பணிக்காக 10 விமான பணியாளர்களும் பணியில் இருந்தனர். விமானம் திட்டமிட்டபடி ஓடுபாதைக்கு வந்தது. விமானத்தை டேக் ஆஃப் செய்ய அனுமதி கிடைத்த பிறகு விமானி ஓடுபாதையில் விமானத்தை செலுத்தி டேக் ஆஃப் செய்தார். விமானம் டேக் ஆஃப் ஆன 3வது நிமிடத்திலேயே சரியாக டேக் ஆஃப் ஆகாமல் அங்கிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் மோதி வெடித்துச் சிதறியது. இது தற்பொழுது இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த விமானம் வெடித்துச் சிதறிய வீடியோ காட்சிகள் கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றது. ஏர் இந்தியா நிறுவனம் இந்த விமானத்திற்காக போயிங் நிறுவனத்தின் 787 ட்ரீம் லைனர் விமானத்தை பயன்படுத்தியது. இந்த விபத்திற்கு என்ன காரணம் என பலர் தேடி வரும் நிலையில் இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர் ஒருவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குறிப்பிட்ட ரக விமானத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறியது தெரியவந்துள்ளது. தி வீக் தளத்தில் வெளியாகியுள்ள தகவலின்படி போயிங் நிறுவனத்தின் குவாலிட்டி இன்ஜினியராக இருந்த சாம் என்பவர் கடந்த 2021-22 ஆண்டுகளில் போயிங் 777 மற்றும் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானங்களில் பிரச்சனை இருப்பதாக கூறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கூறியதுபடி போயிங் நிறுவனம் இந்த விமானத்தின் தயாரிப்பு செலவுகளை குறைக்கும் நோக்கத்தில் சில நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் இதன் காரணமாக விமானத்தின் பாடியான ஃபியூஸ்லெக் பகுதியில் பிரச்சனை இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த விமானத்தில் உள்ள சில பாகங்கள் மிக குறுகிய இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சில பாகங்கள் ஒரு முடி அளவுள்ள இடைவெளியில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் விமான பயணத்தின் போது விமானிகளுக்கு கிடைக்கும் தரவுகள் தவறாக இருக்கலாம் எனவும் மேலும் தொடர்ந்து இந்த விமானத்தை பயன்படுத்தும் போது இதில் பிரச்சனை ஏற்படலாம் எனவும் கூறியிருந்தார். இந்த விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் வரை பயணிக்க வேண்டும். இதனால் விமானத்தில் அதிகமான எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும். இதனால் விமானம் வெடிக்கும் போது இந்த எரிபொருளும் சேர்ந்து வெடித்ததால் அதிகமான புகை கிளம்பியது. அதிக எரிபொருள் இருப்பதால் தீ வேகமாக பரவியது. இதனால் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும். இந்த விமானம் விபத்திற்குள்ளானது குறித்து தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகே உண்மையான காரணம் தெரியவரும். தற்போது வெளியான தகவல் இந்த விமானம் விபத்திற்குள்ளான விதம் மற்றும் விமானம் குறித்த தகவலை வைத்தே இதுதான் காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது.